போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ சென்னை வந்துட்டு அந்த குரோமேன் கேப்சர் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகும்போது கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோவுடைய டேஞ்சர் சென்ஸ் அதுக்கு ரியாக்ட் ஆகல. உடனே அந்த சுழலுக்குள்ள அவங்க 2 பேரும் இருக்கா. ஹீரோவை மட்டும் அது சேஃபா மேல லிஃப்ட் பண்ணி விடுது. உடனே அந்த இடத்துக்கு ஓடி வருது நம்ம ஷான் தான். நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிறப்போ சென் வந்துட்டு மனசுக்குள்ள, அப்ப அந்த மிஸ்டீரியஸான பவர் வந்துட்டு பிரின்சிபல் இவான் கிட்ட இருந்து வரல, அதுக்கு பதிலா ஷான் கிட்ட இருந்து வந்திருக்கு. உடனே தண்ணி கடியில இருந்து வந்த அந்த 9th எல்டரும், இவான் நீ என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்ட, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு ஷான் வந்துட்டு, என் கிட்ட இருந்து உன்னால சென்னை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனே அறியாம ஏதோ ஒரு ரூல்ஸ் லாங்குவேஜ வர வைக்கிறான். இதே நேரத்தில் அவனும் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண வரான். அந்த ரூல்ஸ் மொழியில இருந்து வந்த பவர் அவன் அட்டாக் பண்ணி சிவியரா டேமேஜ் கொடுத்தது. உடனே அவனும் சாகுற தருணத்துல, பிரின்சிபல் யுவான் எனக்கு உயிர் பிச்சை கூட, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், உன்னுடைய பசங்க சாவுல இருக்க மர்மத்தை நீ தெரிஞ்சுக்க வேணாவா, அன்னைக்கு ஆர்ஜின் லேண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள, என்னது அவங்க சாவுல மர்மம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே அப்பதான் அந்த குரோமன் கண்ணை திறந்து பாக்குறான். என்னது அப்ப அந்த பவர் யுவான் தெரியலையா? உடனே ஷானை பார்த்தேன், நீ யாரு அப்படின்னு கேட்க அந்த மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு திரும்பவும் அவன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துலயே அவனுடைய கதையை முடிச்சிடுவேன். இதே நேரத்துல சென் வந்துட்டு அந்த எல்டருடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ண அந்த லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற பவர் வந்துட்டு 87% இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல அந்த சுப்பீரியர் ஸ்பிரிட் பிளஸ் 99% இன்க்ரீஸ் ஆகுது. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள, இந்த மாதிரி ரேர் லெவல்ல சேர்ந்த ஒருத்தன் இவ்வளவு ஈஸியா டிஃபீட் ஆவான்னு எதிர்பார்க்கல. இதே நேரத்துல இவன் எங்க பின்னாடி வந்து நிக்க, ஆக்சுவலா சீரியஸ் இன்ஜுரி ஆயிருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே 9th எல்டர் என்னன்னு கேட்க, நான் ஷானுடைய சீக்கிரட்டை சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த இடத்துல உண்மையை மறைச்சேன், நான் அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரின்சிபலும் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கலாம். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக மிலிட்டரி பேஸ்ல இருந்து டீம் வந்திருந்தாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் விவான் அந்த கமாண்டர் கிட்ட சொல்ல, உடனே அவங்க வந்துட்டு, என்னது ஃபாக்ஸ் உமனா, அவ எப்பயுமே நியூட்ரலா தான் இருப்பா, மோஸ்ட்லி அவளுடைய டெரிட்டரியா அவ காட் பண்ணுவா, ரொம்பவே ரேரா தான் அவுட் சைடர் கூட இன்டராக்ட் பண்ணுவா, அந்த மாதிரியான ஒரு ஆளு எதுக்காக இடத்துக்கு வரலாம்? பதிலுக்கு இவான் வந்துட்டு, அவ சென்னை ஸ்லேவா கேப்சர் பண்றதுக்காக வந்திருக்கான். இதை கேட்ட அந்த கமாண்டரும் சென் டேலண்ட் தான் ஒத்துக்கிறான், ஆனா ஆர்ஜின் லேண்ட்ல அவனை விட டேலண்டான பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்கு அந்த பாப்புலரான ஃபாக்ஸ் உமன் வந்துட்டு நம்ம சென்னை சூஸ் பண்ணணும்? இது கேட்டு இவன் வந்துட்டு, இப்போதைக்கு அது பெரிய விஷயம் இல்ல, மிலிட்டரி பேஸ்ல இப்ப சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டேன். மொத்தம் நம்ம மிலிட்டரி பேஸ்ல 47 பேரு இந்த டிவைன் கட்ல இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரையுமே வைப் அவுட் பண்ணிட்டோம். இது கேட்டு இவன் வந்துட்டு, இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்க பொறி மாதிரி வச்சுதானே அந்த கல்ட்டை பிடிச்சிருக்கீங்க, இன்கேஸ் பசங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்க, உடனே அந்த கமாண்டரும் டாபிக்க மாத்திட்டேன், நீங்க பார்க்கவே ரொம்ப டெரிபிளா இருக்கீங்க, இந்த இன்ஜெக்ஷனை மிலிட்டரி பேஸ்ல ரெடி பண்ணிருக்கோம், இதை மட்டும் நீ இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா நார்மல் ஃபார்முக்கு மாறிடுவேன். பதிலுக்கு அவங்களும் நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொல்ல, இதே நேரத்துல ஷானும் நானும் யூனிவர்சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். உடனே இவான் வந்துட்டு எங்க 2 பேர்கிட்டயும் இதை டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்டி மியூட்டேஷன் இன்ஜெக்ஷனை போட்ட உடனே அவங்க நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டாங்க. உடனே சின்ன பார்த்தேன், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ உன்னுடைய ட்ரூ பவரை நீ டிஸ்பிளே பண்ணிட்ட, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னா அந்த டிவைன் கல்ட் வந்துட்டு இந்நேரம் உன்னை கேப்சர் பண்ணிருப்பாங்க. பதிலுக்கு சென் வந்துட்டு ஆக்சுவலா அவங்க யாருன்னு கேட்க, அப்பதான் அவங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்க தான் ஹெரிட்டிக் கல்ட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு அந்த மியூட்டன் பீஸ்ட் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்காங்க. ஆக்சுவலா அது அப்பியர் ஆகிறதுக்கே இவங்க தான் மெயின் ரீசன். அதே மாதிரி இந்த ரேட் கார்ட் கல்ட் மாதிரி சின்ன கல்ட் எல்லாம் அந்த டிவைன் கல்ட் தான் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ மீட் பண்ண அந்த குருமேன், அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டாப் சீக்ரெட். உடனே சென் வந்துட்டு மனசுக்குள்ள, உண்மையை சொன்னா நான் லக்கி தான், இன்கேஸ் என்னை கேப்சர் பண்றதுக்கு பதிலா கில் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னத்துக்கு நான் செத்துருப்பேன். உடனே யுவான் வந்துட்டு, சரி மெயின் டாபிக் போலாம், நீ அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க் சேர்ந்தவன கில் பண்ணதை நான் பார்த்தேன், அதுவும் சிங்கிள் எல்லாம் இன்ஜுரி எதுவுமே இல்லாம. உடனே சென் வந்துட்டு, பிரின்சிபல் யுவான் அவன் ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிருந்தான், அவனுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுனால நான் அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவங்களும், நீ நல்லாவே காஷனா இருக்கணும்னு எனக்கு தெரியுது, உனக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்துருமோன்னு நினைக்கிறேன், உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்றது நல்ல விஷயம் தான், ஆனா ஸ்டூடெண்டா இருந்துட்டு நீ ஹைட் பண்றதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் கம்மி ஆயிடும், அதனால உன்னுடைய குரோத்தா ஸ்லோ டவுன் ஆயிடும். இவ்வளவு நாள் நீ ஹைட் பண்ணதுனால என்னாச்சு, கடைசியில ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்போ உன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு அந்த கல்ட்டை சேர்ந்தவங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு. நான் சொல்றத நல்லா லிசன் பண்ணிக்கோ, உன்னுடைய டேலண்ட்டை ப்ராப்பரா ஷோ பண்ணு, அதுதான் ஸ்மார்ட்டான சாய்ஸ். உடனே சென் வந்துட்டு அவங்க கிட்ட பிளட் கியூஐ அப்புறம் மென்டல் பவரை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவனுடைய ட்ரம் கார்டான பயாலஜிக்கல்
ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸா இன்னும் சீக்கிரட்டா தான் வச்சிருக்கான். அப்படி இந்த சீன் முடிஞ்ச உடனே சென்னை அவனுடைய வீட்டுக்கு போறோம். அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க அம்மா ஏதோ குட் நியூஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும் என்ன குட் நியூஸ்னு கேட்க ஆக்சுவலா அவங்க அம்மா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. இதை கேட்டு ஷானும் என்னமா சொல்றீங்கன்னு கேட்க 1 day பிஃபோர் தான் நாங்களே கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த வாட்டி உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வர போறான்னு சொல்லலாம். அப்படியே நைட் ஆகுது. உடனே சென் வந்துட்டு என்னுடைய பிசிக்கல் பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்றது பத்தாது, என்னுடைய மென்டல் பவரையும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஆப் ஓபன் பண்ணி பார்த்தேன். என்னுடைய சுப்பீரியர் ஸ்பிரிட் ஆட்ரிபியூட்டை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 9 சோல் இன்செக்டுடைய 12 kg மீட்டை வாங்கினா என்னால அதை பூஸ்ட் பண்ண முடியும். அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டைமென்ஷனல் ராட் மீட்டை பார்த்தேன். அதுடைய 0.5 kg 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஆனா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அந்த டைமென்ஷனல் ராட் வந்துட்டு பார்க்க ஸ்குரில் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோடைய ஃபுட்டை 2 சிக்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுவே அடல்ட் டைமென்ஷனல் ராட்டா இருந்தா 100 டைம்ஸ் சாப்பிட வேண்டிய ஃபுட்டை அதோட உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதை மட்டும் நான் அன்லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு எப்படி காத்துல அந்த காலரை கொண்டு வந்தாலும் அதே மாதிரி என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நான் அந்த ஸ்டோரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஷான் என்னோட வீட்டுக்குள்ள வந்தா உன்னுடைய மாம் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படியான்னு கேட்டா பதிலுக்கு நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். இப்ப அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட இருந்து அந்த மிஸ்டீரியஸ் பவர் ரிலீஸ் ஆகும்போது சில ரூயின்ஸ் வேர்டு வந்துச்சு. அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல அந்த ரூயின்ஸ் வேர்ட ஆர்டர் வைஸ்ல எழுத ஆரம்பிச்சேன். இதுதான் அந்த லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனா அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. உடனே லியோக்கும் சாங்க்கும் இந்த இமேஜ் அனுப்பி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு அவங்க மாஸ்டர் கிட்ட கேட்க அவங்களுக்குமே அதை பத்தி ஒன்றும் தெரியல. அப்பதான் லியோ கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த கேரக்டர்ஸை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், இது எனக்கு ரொம்பவே ஃபெமிலியர், ஆனா எங்க பார்த்தா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல தான் அதை நான் பார்த்தேன். நாளைக்கு காலையில நான் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறப்போ இங்கே இந்த சீன் முடியுது. அந்த மிலிட்டரி பேஸ்ல நடந்த பேட்டிலுக்கு அப்புறம் பெரிய பெரிய போர்ஸ்ல இருக்கவங்க என் மேல அட்டென்ஷனை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொய்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்க, யுவான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, மெக்காடைட்டி குரூப்பை சேர்ந்தவங்க, மிலிட்டரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, கடைசியா அந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்க. அதுல எல்டருங்கிற ஒருத்தர் என்ன மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணதுல நாங்க 2 பேருமே தூங்கிட்டோம். ஒரு வழியா காலையில இந்த போன் ரிங் ஆக நேத்து நான் ஆர்டர் பண்ண மீட்டை டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. நானும் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த 9 டெய்ல் இன்செக்டையும் டைமென்ஷனல் ராட்டுடைய மீட்டையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ வரைக்கும் அந்த சிம்பிளை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அதனால நானே போய் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல செக் பண்ணலான்னு கிளம்பினேன். இதே நேரத்துல ஷானி என் கூட வரேன்னு சொல்லலாம். டீன் லியோக்கு கால் பண்ணி பெர்மிஷன் கேட்டேன். பதிலுக்கு அவரும் அவ உன்னுடைய ஃபியான்சி, நீ எப்ப வேணா கூட்டிட்டு வரலாம்னு சொல்ல உடனே காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேர்ட்ஸை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சான்னு கேட்க பதிலுக்கு அவரும் எனக்கு தெரிஞ்சது ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கும், இவானும் அங்கதான் இருக்கா, நீங்க 2 பேரும் தேடி பாருங்க, அந்த பொருள் பாக்குறதுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். இதே நேரத்துல நாங்க 2 பேரும் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ரீச் பண்ணிட்டேன். இதை பார்த்த ஷான் வந்துட்டேன் ஃபைனலா இந்த இடத்துக்குள்ள நான் போக போறேன்னு சந்தோஷப்பட பதிலுக்கு சென் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷப்படாத, உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும்னு சொல்ல உள்ள வந்து ஷானும் மத்த அகாடமியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, இது பார்க்கவே ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருக்க ரூமுக்குள்ள போக அந்த இடத்துல சாங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சென் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் பிரேஸ்லெட் பாத்தீங்களான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் நான் 10 வருஷமா இங்க இருக்கேன், ஆனா நீ சொல்ற மாதிரியான பிரேஸ்லெட்டை நான் பார்த்தது இல்ல, சரி வேற வழி இல்ல, இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணதான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கேன். 3 hours ஆனதுக்கு அப்புறமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே சென் வந்துட்டு அப்போ வேற வழியே இல்ல, டீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ ஷான் வந்துட்டு சென் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு அங்க இருக்க ஃபிஷ் டேங்க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு சென்னும் எதை வச்சு சொல்றேன்னு கேட்க தெரியல, ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. இதை கேட்ட சாங்கும் அப்போ பேசுறத நிறுத்திட்டு அதையும் செக் பண்ணி பாத்துடலாம்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.